அப்படி கணக்கு எடுத்துக்கிட்டால் எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி சொல்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் கை கொடுத்துட்டு தான் செய்யுது. ஆனால் வெளியே தான் சொல்கிறது இல்லை. இப்போல்லாம் பாப்பா வரேன்னு சொல்லி இப்போ 2 வருஷம் ஆச்சு சாமி, வர முடியல. உங்கள்கிட்ட ஒரு நாள் சொல்லிட்டு போனேன். இந்த வந்தால் 1 மாதம் இருந்தால் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டா. அதே ஒரு இதுதானே சாமி, உங்கள்கிட்ட சொன்ன உடனே அதுக்கு தீர்வு கொடுக்குறீங்கல்ல. அதே இங்கே நிறையா இருக்குதான் சார். இங்கே மட்டும் இல்லை சாமி, வீட்டில் விளக்கு பொருத்திட்டு சொன்னால் கூட அதுக்குமே நிறைய தீர்வு கொடுக்குறீங்க. அதுதானே நாங்கள் ஒரு இடத்துல வந்து இங்கே நேரடியாக வந்து முறையிடுறது கூட எடுபடாது. ஜோதியை ஏற்றி ஜோதிக்கு முன்னாடி அங்கே பாட்டு பாடுன்னு சொல்கிறோம். நாங்கள் குறையெல்லாம் அங்கே தப்பு அப்படின்னு சொல்கிறோம். அங்கே நீ பாடுற படிக்கிற பாட்டு தான் இங்கே கேட்கும். இங்கே முன்னாடி படிக்கிற பாட்டெல்லாம் வந்து கேட்கவே கேட்காது. புரிஞ்சுதா? இங்கே நான் தான் நீ வாயை திறக்கும் போது என்னென்னு தெரிஞ்சுதான் நம்மகிட்ட இன்னைக்கு டான்ஸ் போடுறாங்கடா அப்படின்ட்டு கேட்கறது மாதிரி உட்காந்துட்டு இருக்கோம். அவ்வளோதான். பாஸ் ஆகணும் அப்படின்னா எங்கே அங்கே தான் வீட்டில் எதுக்கு வீட்டில் பிரார்த்தனை பண்ணுன்னு எதுக்கு சொல்கிறோம்? காலையில் 4 மணிக்கு எழுந்தி உட்காரு, ஒரு 3/4 மணி நேரம் உட்காந்து அங்கே பாட்டு பாடுன்னு தானே சொல்கிறோம். அதுதான் காது கேட்கும். அங்கே படித்து நீ அங்கே வாங்கிறதுக்கு என்னவோ அதை முறையும் படிக்கணும்னு சொன்னால் எங்கே செய்வீங்க? 9 வருஷம் ஆகி 10வது வருஷம் போகிற இந்த எருவு மாடே செய்யறதில்லை. ஒரு புதுசாக வந்த மாடு எந்த ஒரு வண்டி இருக்கும். அதுபோல் எந்த ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணாலும் கூட அதுக்கு இது சரியில்லை அப்படின்றதும் காமிச்சு கொடுப்பீங்க நிறைய. அந்த இந்த இது தப்பு சொல்லிட்டேன். வந்து எண்ணங்களும் செயல்பாடுகளும் சரியா உங்களுடைய அன்றாட வாழ்க்கை நடைமுறையும் பிரிவை சார்ந்து நீ நின்னால் எல்லா விஷயமும் உனக்கு வெளிப்படும். ஒருத்தி கொண்ட சண்டைக்கு வரப்போகிறா அப்படின்னா முத நாளே தெரிஞ்சிடும். அதை காட்டி கொடுத்துருவீங்க. முத நாளே தெரியும். சரியா? ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு நம்ம வீட்டுக்கு நடக்க போகுதுன்னா ஒரு வாரத்துக்கு நல்ல நிகழ்வுலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெளிப்படுத்திடுவோம். இதுக்கு உண்டானதுக்கு நீ தயாராகிடு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? உனக்கு ஒரு உடல் ரீதியான ஒரு இது வருதுன்னா அதுக்கும் உடனே காட்டி கொடுத்துருவோம். இந்த மாதிரி வரப்போது பார்த்துக்கோ, கஞ்சி குடிக்காத அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படும். அது நீ சார்ந்து நிற்கணும். இல்லை என்னால ஒவ்வொரு நேரம் தன்னறியாமல் மந்திரம் கூட ஓடிக்கிட்டே இருக்குது. இவ்வளோ நேரம் கணக்கு இல்லாமல் தன்னால் ஓடுது. அப்போ அதுலேயும் கூட நம்ம சாமி ஏதோ வந்து வரப்போகுது நம்மளை காப்பாற்றுறக்க. அதான் நான் சொல்லியிருக்கிறேன்ல, நீ ஒரு பாத்திரம் விளக்குற, வெட்டிக்காத பேசிட்டு விளக்காத, உனக்குள்ள துதி பாடிக்கிட்டு விளக்குன்னு சொல்கிறேன். சமையல் பண்ணுற, குழம்புக்கு கிண்டுற, சமையல் பண்ணுற, மசாலா ரெடி பண்ணுற, அப்போ கூட நீ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு செய்யி. அந்த சாப்பாடு சுவையே வேறு மாதிரி இருக்கும். ருசியை நீ கொடுக்க வேண்டாம், மந்திரத்தை மாத்திரம் மாடிக்கிட்டு செய்ய, அங்கே ருசி வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எத்தனையோ முறை நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நீ செய்கிற சாப்பாடு தான் இங்கே இல்லையா? நீங்கள் வைக்கிற சாம்பார் தான். இந்த பரதேசி தட்டுக்கு வந்து இங்கே நான் அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஏன் அது அப்படி டபுள் டேஸ்ட் வருது? நீங்களே மனம் விட்டு சொல்கிறீங்க, என்ன சாமி அங்கே சாப்பிடும்போது அப்படி இருக்குது, இங்கே நீங்கள் கொடுத்தா இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க. இல்லை, இன்னும் வருஷம் கட்டி நிற்கிய, 2வது கிடைக்குமா 3வது கிடைக்க மாட்டேன். நீங்களே செய்கிற சாப்பாடு தாங்க அது. அதே தான் அந்த நிலைப்பாட்டில் நீங்கள் அங்கே இருந்தால் நீ செய்யக்கூடிய சாப்பாடும் அங்கே அப்படி தான் மாறும். அது செய்ய மாட்டேங்கில்ல. இங்கேயே செய்யறதில்ல, அப்புறம் வீட்டில் எங்கே செய்வீங்க? இங்கேயே என்ன அந்த போர்டு கூட நம்ம தூக்கி அங்கே இந்த வேலை பார்த்ததுனால தூக்கி வச்சுட்டோம். என்ன போட்டிருந்தோம்? இங்கே கொடுக்கும் உணவு மருத்துவம்னு சொல்லி எழுதி. அப்போது அந்த நீ கொடுக்க மருத்துவமாக மாறணும்னா நீங்கள் அங்கே உணவு செய்யும்போது எப்படி இருக்கணும்? மந்திரத்தை உள்ளுக்குள்ளே நம்ம பாட்டு பாடிக்கிட்டே தான் அதை செய்யணும். ஆனால் நீங்கள் என்ன பாட்டு பாடுறீங்க? வெங்காயம் வெட்டுறதுக்கு ஒரு ஆள், பச்சை மிளகாய் வெட்டுறதுக்கு ஒரு ஆள், பூண்டு உரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வரிசையாக உட்காந்துருக்கீங்க. 3 அடுப்புக்கிட்ட 2 பேர் நின்றுக்கிறீங்க.
5 பேர் பக்கத்து வீட்டு கதை, 5 பேர் ஊர் கதையும் பேசிக்கிட்டு தான் அங்கே எல்லாம் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு நினச்சிருக்கேன், ஆமாம், உட்காந்து வரிசையாக காய் வெட்டும் போது எல்லாவளுக்கும் விரலை வெட்டி விட்டுறணும்னு நினச்சிருக்கேன். ஆமாம், நேற்று கீரையை வதக்கிறதுக்கு முன்னாடி வெட்டும்போது கூட வந்து லைட்டாக எட்டி பார்த்தேன் தெரியுமா, ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா வரிசையாக உட்காந்து வெட்டிட்டு. அப்போ தான் நினச்சேன், இப்படியே தான் நினச்சேன், வெட்டனோடு இன்னும் இந்த வரிசையாக உட்காந்து கதை பேசுகிற வரைக்கும் இருக்குது இருங்கடி, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வச்சுக்கிற வேலை வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். புரியுதா? இப்போ அந்த இடத்துலையாவது நம்ம நாவடக்கம் இருக்கணும். நீ நாவடக்கத்தோடு அந்த இடத்துல செஞ்சேன்னா கண்டிப்பாக நீ கொடுக்கக்கூடிய உணவில் கண்டிப்பாக மருத்துவம் சேரும். எண்ணம் தானே, நம்ம எண்ணங்கள் சரியாக இருந்தால் தான் செயலாடும் சரியாக இருக்கும். எண்ணங்கள் சரியில்லாமல் ஒரு உணவு சமைச்சோம்னு சொன்னால் சாப்பிட்றவங்க கூட 2 கை சாப்பிட்ற 1 கை சாப்பிட்டு எழுச்சிடுவாங்களா? சிம்பிளாக யோசிச்சுவாங்க. நீ தான் சொன்ன சாமி யாரவும் சாப்பிட விடாமல் அவள் சோறை வச்சுக்கிட்டு வாங்கி 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 அவளே எல்லாம் சாப்பிட்டான்னு. அப்போ நீ செஞ்சதை அவள் வாங்கி சாப்பிடல, பரதேசி செஞ்சதை ஏன் வாங்கி சாப்பிட்டா? அதைத்தானே நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த அடுப்பில் நின்று தானே செஞ்சீங்க, நானும் அந்த அடுப்பில் நின்று தான் செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன். அப்போ யார் செஞ்சது சீக்கிரமாக அங்கே வியாபாரமாக